Dear students, now we are going to see the topic self-elongation due to its own weight. So properties of solids la Young's modulus டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட ஓன் வெயிட்டில் எவ்வளோ தூரம் செல்ஃப் எலாங்கேட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜின் திஸ் இஸ் அ ராட். த டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் இஸ் கேபிட்டல் L and the total mass of the rod is capital M. M is the total mass of the rod. So Young's modulus oda formula, Young's modulus is equal to stress divided by strain. So stress first calculate பண்ணிக்கலாம். Stress is equal to force by area. So force is mass into gravity divided by A. So இந்த small m என்ன அப்படின்னா, நம்ம இந்த ராட்ல ஒரு போர்ஷன் அசியூம் பண்ணிக்கலாம். அந்த போர்ஷன் dx, that is the small length element dx. இந்த dx அந்த போர்ஷனுக்கு கீழே உள்ள ராடோட வெயிட்னால தான் எலாங்கேட் ஆவாங்க. ஸோ மேலே உள்ள அந்த மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த dx எலமெண்ட் எலாங்கேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த dx எலமெண்ட்டில் கீழே எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரம் த பாட்டம் நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸோட போர்ஷன் எவ்வளோ அப்படின்னா, மாஸ் எவ்வளோன்னா கேபிட்டல் M டிவைடட் பை total length of the rod into x. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதில் சப்போஸ் இந்த ராடு வந்துட்டு 10 மீட்டர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் இருக்க ராட் 20 kg. ஓகே, ஸோ இப்போ நம்ம அசியூம் பண்ண போர்ஷன் வந்துட்டு ஒரு 7 மீட்டர் எடுத்துக்கலாம். 7 மீட்டராக இருந்தால் அதோட வெயிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம் ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. ஸோ நம்ம அசியூம் பண்ணதோட மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். Total mass 20 kg divided by total length 10 meter. நாம் assume பண்ண portion 7 meter. Okay, 7 meter. So 20 kg unit, denominator meter. So meter cancel, 0 0, then M is equal to 14 kg. Okay, so அதே மாதிரி மெத்தடில் தான் மேலே ஒரு ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். mass is equal to capital M by L into dx. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M பை L எக்ஸ் இன்ட்டு ஜி, டினாமினேட்டரில் உள்ள ஏரியாவை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கேபிட்டல் M ஜியை நம்ம என்ன எழுதலாம், டோட்டல் வெயிட் ஆஃப் த ராடுன்னு எழுதலாம். ஓகே, டிவைடட் பை L இன்ட்டு எக்ஸ் பை ஏ. திஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ் வேல்யூ. தென் ஸ்ட்ரெயின் வேல்யூ நம்ம எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகுதுன்னு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயின் வேல்யூ என்ன அப்படின்னா dl பை dx. நம்ம கன்சிடர் பண்ண போர்ஷனே dx தான். இப்போ அந்த dx கொஞ்சம் எலாங்கேட் ஆக போகிறாங்க. ஸோ டயக்ராம் பாருங்கள். இந்த சின்ன போர்ஷன் தான் நம்ம dl, தட் இஸ் எலாங்கேஷன். ஓகே, ஸோ dl பை dx. தென் இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். w x divided by LA whole divided by DL divided by DX. strain value substitute பண்ணிட்டேன். numerator stress value, கீழே இருக்கிறது strain. so denominator of the denominator becomes numerator. so WX DX divided by LA DL. okay, so we have to calculate the elongation, right? so DL left side எடுத்துட்டு வந்துடலாம். right side W x dx divided by L A, then Young's modulus. So we have to integrate the equation, right? Integration limit 0 to L. whole length க்கு வந்து நம்ம calculate பண்ணணும். இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, W constant divided by length of the rod, area, Young's modulus, remaining x into dx. so 0 to L. இந்த சேஞ்ச் இன் லென்த்தை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை L டேஷ்னு வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம், அதை டினோட் பண்ணிக்கலாம். L டேஷ் இஸ் ஈக்குவல் டு W பை L AY. x dx இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. தென் அப்பர் லிமிட் L, lower limit 0. So if you substitute the limits,
we can get L square by 2. Already in denominator we have LAY, right? So LL gets cancelled. The final result, the elongation value L dash is equal to WL by 2AY. So this is the final answer. Self elongation due to its own weight. Thank you.